தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி உத்தரவுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தனி நீதிபதி உத்தரவுக்கு தற்போது தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகனுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த அந்த தனி நீதிபதியின் உத்தரவு தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனவரி 22ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்தி வைத்திருக்கிறதால் விஜய்க்கு ஒரு பெரும் பின்னடைவாக இந்த உத்தரவு பார்க்கப்படுகிறது. அண்மை செய்தி, ஜனநாயகனுக்கு பெரும் பின்னடைவாக தனி நீதிபதியின் உத்தரவு தற்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி இன்று காலை உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா, நீதிபதி ஜி அருள்முருகன் தலைமையிலான அமர்வில் விசாரணை தொடங்கியதுமே தணிக்கை வாரியம் தரப்பில் 2 வழக்கறிஞர்கள், அதாவது சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மற்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் ஆஜராகி வாதிட்டனர். அவர்கள் தங்களது வாதத்தில் இதுபோன்று, அதாவது 18ஆம் தேதி 18/12/2025 அன்று சான்றிதழ் கோரி தங்களுக்கு விண்ணப்பம் அளிக்கப்பட்டது. 20 தேதி அதன்படி மாறுதல் செய்தால் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்தோம். இதற்கிடையில் அந்த தணிக்கை குழுவில் இருந்த ஒரு உறுப்பினர் எங்களுக்கு புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட இருப்பதாக 5/1/2026 என்று நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்தோம். 3 மணிக்கு முன்னதாகவும் இந்த தகவலை நாங்கள் தெரிவித்துவிட்டோம். அதாவது மறுநாள் 6/1/2026 என்று இந்த தகவல் இணையத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இந்த தகவல் தெரிந்த பின்னர் தான் இவர்கள் சான்றிதழ் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தனி நீதிபதியும் எங்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்காமல், அதாவது பதில் மனு தாக்கல் செய்வதற்கு உரிய தொடர்ந்து நேரலையை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 21ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்ததால் விஜய்க்கு பெரும் பின்னடைவாக இந்த உத்தரவு அமைந்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என காலையில் தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த உத்தரவு தற்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்கிட நாம் கேட்கலாம். மதியழகன், நீங்க தொடரலாம். தணிக்கை வாரியம் வாரம் முடிந்தவுடன் நீதிபதிகள் ஒரே கேள்விதான் எழுப்பினார்கள். அதாவது இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய கூட அவகாசம் வழங்க முடியாத அளவிற்கு என்ன அவசரம் இருக்கிறது? ஒரு வழக்கு என்றால் மனு தாக்கல் செய்யப்படும், பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்படும், அதன் பின்னர் தான் ஒரு வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும். நீங்கள் ஒரு தேதியில் படத்தை ரிலீஸ் செய்வதாக தெரிவித்துவிட்டு வழக்கு தொடர்ந்தால் நாங்கள் அந்த வழக்கை உடனடியாக தீர்க்க வேண்டுமா? 10 மணி நேரத்தில் 12 மணி நேரத்தில் வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு நீங்கள் அழுத்தம் கொடுப்பீர்களா? நீதிமன்றத்திற்கு ஏன் அழுத்தம் கொடுக்கிறீர்கள்? ஒரு வழக்கு என்றால் உரிய அவகாசம் எல்லாம் வழங்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு அவசரப்படுத்துவதற்கு இந்த விவகாரத்தில் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதே வேளையில் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு அவசரமும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். நீதித்துறை நடைமுறையில் உரிய நடைமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் எனவும் சில காலம் அவகாசம் சில காலம் காத்திருக்க முடியாதா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் குறிப்பிட்டார்கள். மேலும் சான்றிதழ் வழங்குவதற்கான அந்த பணி நடைமுறையில் தானே இருக்கிறது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் 2 நாட்களில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்குமாறு தீர்ப்பளித்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு
தற்போது ஹைகோர்ட் தடை விதித்திருக்கிறது. சென்சார் சான்றிதழ் வழங்க பிறப்பித்த ஆணை தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவு தற்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்கிட நாம் கேட்கலாம். மதியழகன், வணக்கம். அடுத்து தயாரிப்பு நிறுவனம் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கக்கூடும்? தற்பொழுது இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டு வழக்கினுடைய விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மேல்முறையீட்டு மனு குறித்து தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தற்பொழுது தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது இரு நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது ஒன்று பொறுத்திருந்து இந்த வழக்கை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இந்த நீதிபதிகள் அமர்வு முன்பே அவர்கள் எதிர்கொள்ளலாம், அல்லது உச்ச நீதிமன்றத்தை தான் அடுத்ததாக நாட முடியும். உச்ச நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து இது போன்ற நாங்கள் மனு தாக்கல் செய்திருந்தோம், எங்களுக்கு சாதகமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனை எதிர்த்து இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதில் இது போன்ற ஒரு உத்தரவை இரு நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்திருக்கிறது. எனவே எங்களுக்கு தனி நீதிபதியினுடைய உத்தரவையே உறுதி செய்ய வேண்டும், இரு நீதிபதிகள் உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவினை பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்யலாம். இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய இன்றைய அலுவல் நேரமும் 4:30 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரிக்க கோரி முறையீடு செய்ய முடியாது. ஒருவேளை திங்கட்கிழமை காலை அவர்கள் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் இது போன்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் முறையீடு செய்யலாம். அதனை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில் தான் அடுத்த வாரம் உச்ச நீதிமன்றத்திலும் இடையில் ஒரு நாள் மகர சங்கராந்திக்கு விடுமுறை வருகிறது. ஒருவேளை இவர்கள் திங்கட்கிழமையே அவசரமாக முறையீடு செய்யும் பட்சத்தில் உடனடியாக விசாரிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. இந்த வழக்கில் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு எதிராகவோ அல்லது தணிக்கை வாரியத்திற்கு ஆதரவாக இன்னும் தீர்ப்பு சொல்லப்படவில்லை. தனி நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டு பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறத தவிர இந்த வழக்கில் இறுதி முடிவு வரவில்லை. எனவே இறுதி முடிவு வராமல் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் நேரடியாக நாடுவார்களா அல்லது நாடினாலும் நிவாரணம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை திங்கட்கிழமையே அவர்கள் முறையீடு செய்யும் பட்சத்தில் திங்கட்கிழமையே அந்த மனு அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா அல்லது செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கொள்ளப்படுமா என்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. ஆனால் தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அவர்களுக்கு 2 சட்ட வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. ஒன்று, சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கை இந்த இரு நீதிபதிகள் அமர்வில் எதிர்கொள்வது, அல்லது உச்சநீதிமன்றத்தில் சென்று மேல்முறையீடு செய்வது. ஆனால் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் முடிவடைந்தால் தான் அவர்கள் மேல்முறையீடு செய்ய முடியும். ஆனால் உயர்நீதிமன்றத்தில் முடிவடைந்தால் தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியும். ஆனால் இந்த வழக்கு இன்னும் இந்த நிலுவையிலேயே இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் ஒருவேளை தங்களது அவசர காலத்தை சுட்டிக்காட்டி முறையீடு செய்யலாம். ஆனால் அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அந்த வகையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 2 வாய்ப்பில் அவர்கள் எதை பயன்படுத்த போகிறார்கள் என்பது நமக்கு திங்கட்கிழமை தெரிய வரும். ஒருவேளை அவர்கள் மேல்முறையீடு செய்வதாக இருந்தால் அதற்குள்ளாக இந்த ஆவணங்களை எல்லாம் அவர்கள் தயார் செய்து வைத்து திங்கட்கிழமை அனைத்தையும் தயாராக வைத்து உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் முறையிட வேண்டும். அந்த முறையீட்டை ஏற்றுக்கொள்வது உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. மதியழகன், தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில தயாரிப்பு நிறுவனத்தால உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியுமா? அப்படி அணுகக்கூடிய பட்சத்துல என்னென்ன விஷயங்களை முன்வைத்து அவங்க அணுகுவாங்க? அணுகுவதற்கு சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அணுக முடியாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு தங்கள் சாதகமா இருக்கிறது, அதை வைத்து அவர்கள் சொல்வார்கள். அதாவது எங்களுக்கு படம் இது போன்று ரிலீஸ் தேதி இன்றைய தேதி இருந்தது, ஆனால் தள்ளி வைத்து விட்டோம். அதே நேரத்தில் தனி நீதிபதியினுடைய உத்தரவு எங்களுக்கு சாதகமாக இருந்தது, அதை எதிர்த்துதான் மேல்முறையீடு செய்தார்கள். அதில் எங்களுக்கு இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது, இதனால் நாங்கள் பாதிப்படைந்திருக்கிறோம் என கூறி இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகளின் இடைக்காலத்திற்கு எதிராக, அதாவது தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு தடை விதித்த இடைக்கால உத்தரவிற்கு எதிராக அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்து முழுமையாக தீர்ப்பு வழங்கப்பட்டால் மட்டுமே அந்த தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம்.
தற்பொழுது தீர்ப்பு வரவில்லை, ஒரு இடைக்கால உத்தரவு மட்டுமே வந்திருக்கிறது. எனவே அவர்கள் மனுவினுடைய கோரிக்கையில் இது போன்ற தனி, அதாவது இரு நீதிபதிகளினுடைய இந்த இடைக்கால உத்தரவை ரத்து செய்து தனி நீதிபதியினுடைய உத்தரவை உறுதி செய்ய வேண்டும். அது போன்ற ஒரு கோரிக்கையினை வைத்து மனு தாக்கல் செய்வதற்கு அவர்களுக்கு முழுமையான சட்ட வாய்ப்பு இருக்கிறது. அதனை ஏற்றுக்கொள்வது என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. சில நேரம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அவர்கள் வேண்டிய நிவாரணத்தை வழங்கலாம், அல்லது அங்கு நிலுவையில் தானே இருக்கிறது, இன்னும் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லையே, நீங்கள் அங்கு இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவுடன் உச்ச நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று கூட உச்ச நீதிமன்றம் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இது இடைக்கால உத்தரவாக இருந்தாலும் கூட இடைக்கால உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக சிவில் வழக்குகளில் இது போன்று நிறைய நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு சிவில் வழக்கில் மூல கோரிக்கையுடன் இடைக்கால கோரிக்கையும் ஒன்று பிறப்பிக்கப்படும். அந்த இடைக்கால உத்தரவை எதிர்த்துதான் சிவில் வழக்குகளில் பெரும்பாலும் உச்சநீதிமன்றம் வரை சென்று மேல்முறையீடு செய்யப்படும். அதிலும் உத்தரவு பிறப்பிப்பார்கள். என்றால் சிவில் வழக்கு என்பது பல ஆண்டு காலம் நீடிக்கக்கூடியது. ஆனால் இந்த வழக்கு என்பது இது ஒரு ரிட் மனு, அதாவது நீதி பேராணை மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே நீதி பேராணை மனுவாக இருந்தாலும் கூட அவர்கள் இது போன்ற இடைக்கால உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம். அதை ஏற்றுக்கொள்வது என்பது